வரைக்கும் ஒரு மனித சமூகத்திற்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலையும் நிறைவாக தந்தவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த அரபுலக சமுதாயம் பெருமானாரை இறை தூதர் என்பதற்கு சான்றுகள் கேட்டார்கள். நீங்கள் இறைவனுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்கான சான்று என்ன? நிறைய சான்றுகள் நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார்கள் பெருமானார். நிலவை பிளந்தார்கள், உடும்போடு உரையாடினார்கள், 1000க்கும் மேற்பட்ட அற்புதங்களை நடாத்தி காண்பித்த பெருமானார். ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? சமுதாயத்துக்கு சொல்லுங்க, நான் இறை தூதர் என்பதற்கான ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி, உங்களோடு 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன்கிறான். அல்லாஹ்வே சொல்லி கொடுக்கிறான். நபித்துவத்திற்கு பின்னுள்ள 23 ஆண்டுகள் மட்டுமல்ல, இதற்கு முன்னோடியாக 40 ஆண்டு காலமும் நான் நபி என்பதற்கான ஆதாரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படின்னா 63 ஆண்டுகளும் பெருமானார் உலகத்தின் மிகச்சிறந்த ஆளுமை வழிகாட்டி. அதுல அல்லாஹ்வுடைய ரசூல் இறை தூதராக ஆகுவதற்கு முன்பு, இறை தூதராக ஆன பின்பு என்று இந்த 63 ஆண்டுகளிலேயும் களப்பணி ஆற்றிய பொழுதெல்லாம் சமூக சீர்திருத்தம் குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் மிகுந்த கவலைப்பட்டிருக்கிறார். சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மார்பில் பால் வைத்தால் இன்னொரு மார்பில் அருந்தாமல் மறுத்தார்கள் பெருமானார். ஏன்னா தன்னுடைய பால்குடி சகோதரன் அப்துல்லாவிற்கான அமானிதம், அது அவருக்கு சேர வேண்டியது. சிறுவர்கள் விளையாட அழைத்தால் அந்த விளையாட்டு பருவம் ஒன்று இருக்கா இல்லையா? இறைவன் மனிதனை ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கு படைத்திருக்கிறான் என்று சொன்ன வார்த்தைகளில் சிறார்களுக்கான வழிகாட்டுதல். நல்ல துடிப்பு மிக்க இளைஞராக பெருமானார் மக்காவில் வளர்ந்து வருகிற பொழுது வரலாறுகள் பேசுகிறது, மக்காவையே ஒருத்தன் வித்துட்டு போயிட்டான். நம்ம நாட்டில் அப்படி நிறைய பேர் இருக்காங்களே இல்லையா? இடம் வாங்கி வச்சுட்டு போய் பார்த்தா சைட் இருக்காது. மக்காவையே விட்டு விட்டான். இளைஞர்களை திரட்டி தம் நாட்டை, சொந்த மண்ணை விற்பனை செய்தவன், ரோமோடு ஒப்பந்தம் போட்டவனை தெருவில் கொண்டு வந்து நிறுத்தி தேசத்திற்காக பாடுபடுகிற களப்பணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்புல் ஃபுதூல் இயக்கத்தின் வழியாக மக்காவில் நடத்தி காண்பித்தார்கள். உண்மையிலே இன்றைக்கு பள்ளிவாசல்களாகட்டும், சமூக அரங்கங்களாகட்டும், யார் இருக்க வேண்டுமோ அந்த இளைஞர்கள் காணவில்லை. அது குறித்து ரொம்ப கவலைப்படணும். இளைஞர்களை இணைத்துக் கொண்டு பெருமானார் நடத்திய மக்காவினுடைய அந்த சீர்திருத்த புரட்சி பாருங்க. அதிகம் கவனிக்கப்படாத விதவைகள், இப்போ நபியாக இருக்க முன்னாடியே அதிகம் சமூகம் கவலைப்படாத, யோசிக்காத இன்னொரு ஒரு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிற விதவைகள். விதவைகளுக்கான சரியான வழிகாட்டுதலை சமூகம் வழங்காவிட்டால் விபச்சாரத்தின் வழியை உங்களால் அடைக்க முடியாது. அஸ்ஸாஇ அலல் அர்மிலதி வல் மசாகின் கல் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ். இந்த மார்க்கத்தினுடைய உயர்வுக்காக போர்க்களங்களில் களமாடுகிற போராளிகள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்களோ அந்த அளவு அந்தஸ்து உரியது விதவைகளுக்காக, கைம்பெண்களுக்காக, வாழ்க்கையை இழந்தவர்களுக்காக களம் காணும் போராட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளம் பிராயத்தில் தன் சமூகத்தில் கைவிடப்பட்ட கைம்பெண்களுக்காக களமாடினார்கள். அப்புறம் இன்றைக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற மரபுகளையாவது நாம் பேணுகிறோமா என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர். மாற்றுத்திறனாளிகளுக்காக தனி ஒரு சட்டங்களை இயக்கி உலகத்திற்கு வழிகாட்டியவர்கள். ஒரு காலத்துல இந்த சமூகத்துல முதியோர் இல்லம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது நிறைய முஸ்லிம் நிறுவனங்கள் தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள்.
முதியோர் இல்லங்கள், அதற்கு சில சில காரணங்கள். பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறான், அவனுடைய வேலை வாய்ப்பு அப்படி, மருமகளும் வேலைக்கு போகுது, குழந்தைகளை கொண்டு போய் அவங்க அந்த அது ஒரு எத்தீம்கானாதான். இவங்க வேலைக்கு போகும்போது விட்டு போகிற இந்த சூழலில் பெற்றோர்களை பார்க்க முடியாது என்ற ஒரு விதமான சமாளிப்புக்கு பின்னால் சௌகரியமான முதியோர் இல்லங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிடப்பட்ட இந்த மூத்த குடிமக்கள், அதாவது பெற்றோர்கள், பெரியவர்கள், அனாதைகள், இப்படி மக்காவில் தொடங்கிய அந்த களப்பணி போராட்டம் பெருமானாருக்கு சமூகத்திலே அல் அமீன் அஸ் சாதிக் என்று பெயர் பெற்று தந்தது.